இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க கோரி கோவையில் பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் 11வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். அமெரிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் கோவை சன் நியூஸ் செய்தியாளர் குருசாமி. இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோவையில் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் இன்றும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 11 நாட்களாக கோவையில் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் பல்வேறு கட்டமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் 11வது நாளாக இன்றும் கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது இலங்கை அரசுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும், எனவே அமெரிக்காவினுடைய பொருட்களை அனைத்தும் புறக்கணிப்பதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது தங்களது காலணிகளுக்கு அமெரிக்க நாட்டு குளிர்பானங்களான பெப்சி, கோக் போன்ற குளிர்பானங்களை கொண்டு தங்களது காலணிகளை கழுவி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் இலங்கை அரசின் பொருளாதாரத்துக்கு உதவி செய்து வரும் ஏர்டெல் நிறுவனத்தையும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்த மாணவர்கள் இனிமேல் ஏர்டெல் சிம் கார்டுகளை பயன்படுத்தப் போவதில்லை என கூறி ஏர்டெல் சிம் கார்டுகள் மற்றும் ஏர்டெல் அட்டைகளை தீ வைத்து எரித்தனர். மேலும் ராஜபக்சேவின் உருவ படத்தையும் தீ வைத்து எரித்த மாணவர்கள் தொடர்ச்சியாக தாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த போராட்டங்கள் குறித்து பேசுவதற்காக நம்முடைய பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளரான பெருமாள் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். இந்த போராட்டங்கள் குறித்து அவரிடம் கேட்கலாம். தற்போது இதுவரை இலங்கைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? ஈழத்திலே தமிழர்களை அழிப்பதற்காக அமெரிக்கா பெரும்பாலான உதவிகளை செய்து வருகிறது. பல நாடுகள் இணைந்து செயல்படக்கூடிய இந்த போரில் இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள், அதுவும் வளர்ந்த வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான நாடுகள் எல்லாமே எங்களை ஈழத்தமிழர்களை கொத்தாக மடிப்பதற்கு உதவி செய்திருக்கிறது. அதனாலதான் நாங்க நேரடியாக அமெரிக்காவுக்கு இனிமேல் எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமா மாணவர்களது போராட்டத்தை அடுத்த கட்டமா எந்த நிலைக்கு எப்படி கொண்டு போக போறீங்க? இது வாக்கெடுப்பு வரைக்கும் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த முதல் கட்ட போராட்டம் இது இன்றோடு நிறைவு பெறுவதாக இது தற்கால சூழல் நிறைவு கருத்து வருகிறது. இருந்தாலும் கூட திருச்சியிலே 24ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ பிரதிநிதிகளை கூட்டி ஒன்றாக இணைக்கும் வகையிலே ஒரு சிறப்பான முயற்சி நடைபெற்று வருகிறது. அங்கே அடுத்தடுத்த போராட்டங்களின் வடிவங்கள், போராட்டங்களின் தேதிகள், போராட்டத்தின் தன்மைகள் குறித்து மிக விரிவாக ஆழமாக கலந்து ஆலோசித்து மாநாடு பொதுக்கூட்டம் என்று இல்லாமல் அனைத்து வகையிலுமே போராட்டங்களை தொடர்ந்து செல்வது என்று தொடர் போராட்டமாக தொடர்ந்து இயங்குவது என்று இந்த மாணவர் கூட்டமைப்பு 1960 எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக மாணவர் எழுச்சி ஏற்பட்டதோ மீண்டும் 2013 மாணவர் எழுச்சி தொடங்கி இருக்கிறது. இதை நாங்கள் மேலும் மேலும் இனிவரும் அனைத்து காலகட்டத்திலும் கொண்டு செல்வது என்ற முடிவிலே நாங்கள் தொலைநோக்கு திட்டங்களை அங்க திருச்சியிலே 24ஆம் தேதி வகுக்க இருக்கிறோம். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மாணவர்களது போராட்டமானது கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மாணவர்கள் தவிர்த்து பல்வேறு அரசியல் அமைப்புகளும் தொடர்ச்சியாக தங்களது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியினர் கோவை சுந்தராபுரம் பகுதியில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதேபோன்று தொண்டாமுத்தூர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பினர் கோவையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களது போராட்டம் தற்போதைக்கு நிறைவடையும் என்று கூற முடியாது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் குருசாமி.